புதிய தலைமுறையின் என் நாடு என் ஓட்டு விழிப்புணர்வு பேரணி திருச்சியில் நடைபெற்றது. புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழ்நாடு முழுவதும் பயணித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்சியில் தேசிய கல்லூரி வாசலில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் பாலாஜி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் தேசிய கல்லூரி முதல்வர் முத்துராமகிருஷ்ணன் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்று வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பதாகைகளை ஏந்தியும் முழக்கம் எழுப்பியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பொன்னகர் பெரியமுளகு பாறை வழியாக சென்ற பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நிறைவு பெற்றது. மாணவர்கள் மாணவிகள் எதிர்காலத்திற்கு அவர்களுக்கு வேண்டிய ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கடமையை இந்த தேர்தலில் ஆற்ற இருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கான கடமையை அவர்களுக்கு யார் நல்லது செய்வார்கள் என்பதை ஆராய்ந்து அவர்கள் இந்த தேர்தலிலே ஒருவர் கூட விடுபடாமல் வாக்களிக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இளைய தலைமுறை வாக்காளர்கள் ஆகியோர்கள் சேர்ந்து இந்த அருமையான ஒரு வாக்காளர் விழிப்புணர்வை நாங்கள் நடத்துகின்றோம். இதற்கு அரசாங்கம் எங்கள் கல்லூரியுடன் இணைந்து நடத்துவதிலே நாங்கள் பெருமை அடைகிறோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறது எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளைல இருந்து எங்க அப்பா அம்மா கூட தான் போயிருக்கேன். ஆனா போட்டதுல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போட போறேன். இந்தியன் சிட்டிசனா நான் போடுறது என்னோட கடமை. அந்த ஓட்டு போடுறதுலயும் நிறைய பேர் இங்க விற்பனையாவும் மாத்திக்கிட்டு இருக்காங்க, வணிகத்தாவும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஜனநாயக திருவிழாவை வணிக திருவிழாவா மாத்திக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். நம்ம ஓட்டு யாருக்கு போடணுங்கிறத தெளிவா முடிவு பண்ணி போடணும். ஓட்டுக்காக எப்போதுமே பணம் வாங்கக்கூடாது. நம்ம நாட்டோட வளர்ச்சிக்காக ஓட்டுங்கிறது மிக முக்கியமானது. ஓட்டு போடுற அன்னைக்கு வேற வேலை காரணம் ரீசன் சொல்லி ஓட்டு போடாம இருந்துடுறாதீங்க. ஒரு ஓட்டுனால என்ன மாற போகுதுன்னு நினைக்கிறாதீங்க. இந்த சொசைட்டில ஒரு ஓட்டோட வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களோட ஓட்டு ரொம்ப முக்கியம். அது கரெக்டான நபர்களுக்கு செலுத்துங்க. 5 வருஷத்துக்கு உங்களுக்கு ஓட்டை அடமானம் வைக்கிற மாதிரி வித்துறாதீங்க. உங்களோட உரிமை, நீங்க ஓட்டு போறது உங்க கையில தான் இருக்கு. ஓட்டு கன்ஃபார்மா போடுங்க. ஓட்டு போட மறந்துடாதீங்க. அது ஜனநாயக கடமை. தனி மனிதரோட பாதுகாப்பு மற்றும் அவங்களோட உரிமை அது எல்லாத்தையும் உறுதி செய்யறது அப்படிங்கறதும் அவங்களோட வாக்களிக்கிற உரிமை தான்.